ஆனா இன்னைக்கு விவசாயிகள் போராட்டமா சீமானை கூப்பிடுங்க, மாணவர் போராட்டமா அண்ணன் சீமானை கூப்பிடுங்க, எந்த போராட்டமாக இருந்தாலும் மீனவர் பிரச்சனையா சீமானை கூப்பிடுங்க. தமிழகத்தின் முதல்வராக ஐயா ஸ்டாலின் இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் முதல்வனாய் போய் நிற்பது அண்ணன் சீமான் மட்டும்தான் என்பதை என் அன்பு பெற்றோர்கள் உள்வாங்கணும். நீங்க இந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கூட இவர்கள் இத்தனை 60 வருட காலமாக இவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான ஊழலை தேடி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு 10 வருஷம் ஆகுயா? என்னைக்கு அதை சரி பண்றது? இன்றைக்கு நாங்கெல்லாம் மேடை ஏறி இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று உருவாவதற்கே காரணம் என்ன? இவர்கள் சரியாக இயங்கவில்லை என்பதால தான், இவர்கள் எங்கள் தேவைகளை நிறைவேற்றவில்லை என்பதால தான். இவர்கள் சரியாக இருந்திருந்தா நாம் தமிழர் கட்சியே தேவையில்லையே. அண்ணன் சீமான் அவர்கள் படம் எடுத்துக்கொண்டு ஒரு இயக்குனராக இருந்திருப்பார். நான் ஒரு ஆசிரியர், நான் பணி வாங்கி கொண்டு நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பேன், அரசு ஊழியராக. இப்படியாக இந்த கூட்டத்தில் என்ஜினியர்ஸ் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, எல்லா துறை சார்ந்தவர்களும் வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப மாற்றத்தை நோக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டிய படைதான் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது. அதனால அன்பு உறவுகள், ஒரு முறையாவது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு முறையாவது. நாங்க வாக்கு கேட்டு வரும்போது நீங்க சொல்றீங்க சீமான் நல்லா தான் பேசுறாரு. இன்றைக்கு கூட நான் தேநீர் கடையில் போய் நான் தேநீர் சாப்பிட போகும்போது 2 ஐயா கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. சீமான் நல்லா தான் பேசுறாரு, வரணும் செய்யணும். எப்படி வருவாரு? அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கு, ஒற்றை வாக்கு தான். ஆனா அதை சரியானவனுக்கு நீங்கள் போட வேண்டியது உங்களது பொறுப்பு, தலையாய பொறுப்பு. அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்க இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையவே வாழாம ஊரா இப்படி சுத்தி கொண்டு மேடைகள் தோறும் பேசிக்கொண்டு இருப்பது போல உங்கள் பிள்ளைகளையும் தெரு தெருவா சுத்த விட போறீங்களா? நமது அடுத்த தலைமுறை இப்படியே போராட்டம்னு வாழாம இருக்க போறாங்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்யணும். அதனால இலக்கு ஒன்றுதான், அது நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். அன்பு உறவுகளே, நான் இங்க அரசியல் பேச வரல. இவ்வளோ நேரம் நம்மளுடைய அண்ணன்கள், அடுத்தது இனி பேசக்கூடிய அண்ணன்கள் எல்லோருமே அரசியல் பேச போறாங்க. நான் நமது குடும்பத்தில் நிகழக்கூடிய பிரச்சனை குறித்து பேச போறேன். ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க, அவர்களுக்கு 2 குழந்தைகள், அவர்கள் படித்து வேலைக்கு போறாங்க, அவர்கள் வீட்டில் தாத்தா பாட்டியும் இருக்காங்க. 3 தலைமுறை ஒன்றாக சேர்ந்து வாழ்ற ஒரு கூட்டு குடும்பம். இதுல இந்த அண்ணன் தம்பி இருவருமே தங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை தன்னோட அப்பா கிட்ட கொடுத்து வீட்டை நிர்வகித்து வராங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த 2 அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சிக்கல் வருது. வரும் பொழுது இந்த தந்தை என்ன செய்யணும்?